ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் மரவள்ளி கிழங்குல எப்படி வெள்ளைக்கறி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஈஸியான முறையில் எங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இப்போ நான் மரவள்ளி கிழங்க பெரிய துண்டாக வெட்டாமல் கொஞ்சம் ஓரளவு சின்ன துண்டாக வெட்டி இதே மாதிரி வெட்டி வச்சிருக்கிறேன். வடிவெல்லாம் கழுவி வச்சிருக்கிறேன். இனி நான் இதுக்கு பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட போகிறேன். நான் உரைப்புக்கு அளவான பச்சை மிளகாய் போடலாம். நான் 3 மிளகாய் போட்டுக்கிறேன். எங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவு மாதிரி. இப்போ நான் எல்லாம் வெங்காயமும் பச்சை மிளகாயையும் போட்டுட்டு இனி நான் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டுட்டு பிறகு நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அப்படியே மூடி வைக்கணும். அப்படியே 10 நிமிஷம் அவிய வச்சு இப்போ திறந்து பார்க்க ஓரளவு அவிஞ்சு வந்துட்டுது. நான் இனி என்ன செய்ய போகிறேன்னா அப்படியே எல்லா மரவள்ளி கிழங்கையும் வடிவாக நசிச்சு விட போகிறேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை மிளகாண்ட உரைப்பு எல்லா முறையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கும் அதான் விருப்பமும். அப்போ அதற்காக நான் வடிவாக எல்லாம் மசிச்சு விடுறேன். இப்போ நான் பால் விட போகிறேன். எங்களுக்கு தேவையான அளவு பாலையும் விட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மசிச்சு நான் ஒரு கிழங்குமே முழுசாக இல்லாமல் எல்லாமே நான் வடிவாக மசிச்சு விடுறேன். இந்த மரவள்ளி கிழங்கு நல்லா ஈஸியாக செய்யலாம். இல்லைன்னா மஞ்சள் போடுறேன். மஞ்சளும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணணும். வடிவாக மிக்ஸ் பண்ணி வடிவாக அந்த கிழங்குகள் சில கிழங்குகள் நசியாமல் இருக்குது. அப்போ எல்லா கிழங்கையுமே வடிவாக மசிக்கணும். பாருங்க அப்படி நல்லா மசிவாட்டு வந்துட்டுது. இனி நான் இதுக்கு உள்ளியும் மிளகும் இடித்து வச்சிருக்கிறேன். அதையும் போட போகிறேன். நாங்கள் உள்ளி போடையே நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். நல்லா அந்த உள்ளியையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்படியே ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு நாங்கள் அப்படியே இனி இறக்கலாம். ரெடி ஆகிட்டு நல்ல சுவையான மரவள்ளி கிழங்கு பால் கறி. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்க. உங்களுக்கும் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.